ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இந்த எபிசோட்ல எந்த ஜானருக்கு மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் தொடர்ந்து தமிழ் சினிமால கிடைச்சிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுவோமா? தமிழ் சினிமால பல ஜானர்ல படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஜானர்ன்றதுனா வகையான படங்கள் பல வகைகள் இருக்கு. ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் இருக்கும், மாஸ் ஆக்ஷன் படங்கள் இருக்கும், காமெடி படங்கள் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். அது தவிர நீங்க ஹாரர் காமெடி எடுக்கலாம், இப்படின்னு பல படங்கள் இருக்கு. ஆனா தொடர்ந்து ஒரு ஜானருக்கு மிகப்பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது த்ரில்லர் ஜானருக்கு. த்ரில்லர்னா பல சப் கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கலாம், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா இருக்கலாம், இல்ல ஹாரர் த்ரில்லரா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில த்ரில்லர் ஜானர். இந்த த்ரில்லர் ஜானருக்கு தொடர்ந்து மக்கள் மத்தியில பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. இந்த வருஷம் வெளிவந்த படங்கள் நான் சும்மா லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், என்னென்ன மாதிரி படங்கள்லாம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்குன்னு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். அந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அடுத்ததான் சப்தம் அப்படின்னு படம். இந்த ரெண்டுமே பிப்ரவரி மாசம் வெளியான படம். சப்தம் படமும் உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல த்ரில்லர் படம். அதாவது ஒரு சவுண்டை வச்சுக்கிட்டே ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுத்த படம், ஹாரரோடு சேர்ந்து ஒரு த்ரில்லர் படம். அடுத்ததா மார்ச் மாசம் வெளிவந்த படம் பாத்தீங்கன்னா மர்மர் படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஒரு காட்டுக்குள்ள போறவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்ற பத்தியான ஒரு படம். அந்த படமும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அடுத்ததா ஜென்டில்மேன் அப்படின்ற படமும் பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் தான். அதாவது ஒரு ஃபேமிலியிலே நடக்கிற ஒரு லேடிஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அவங்களுக்கு எதிர இருக்கிற மனிதர்களை பத்தி. அந்த படமும் ஜென்டில்மேன் படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அடுத்ததா எமகாதகி என்ற படம். அதுவும் ஒரு சர்ப்ரைஸான வில்லேஜ் த்ரில்லர். வில்லேஜில் நடக்கிற கதையில ஒரு த்ரில்லரான விஷயம் என்னன்னா, ஒரு செத்து போன பணம் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுது. என்ன காரணம்? த்ரில்லிங்கான அனுபவத்தை எமகாதகி படமும் கொடுத்திருந்தது. அடுத்ததா 10 Hours அப்படின்ற படம் ஏப்ரல் மாசம் வெளியா இருந்தது. அந்த படமும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான். ஒரு பஸ்ல நடக்கிற ஒரு கொலையை புரோட்டகனிஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்ற ஒரு கதை. ரொம்ப அருமையான ஒரு படமா இருந்தது 10 Hours படம். அடுத்ததா மே மாசம் வெளிவந்த படத்துல பாத்தீங்கன்னா 11 அப்படின்ற படம். நவீன் சந்திரா நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இப்போ ஓடிடில வந்த பிறகு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஜூன் மாசம் வெளிவந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 திரைப்படங்கள் பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா அதர்வா நடிப்பில் வெளிவந்த DNA, அடுத்ததா விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மார்கன். இப்படி 10 திரைப்படங்கள் இப்போ வெளிவந்த 128 திரைப்படங்கள்ல 10 வெற்றி அடைஞ்ச மக்கள் மத்தியில ரீச் ஆன படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த த்ரில்லர் கேட்டகரி தான். த்ரில்லர் படங்களை ஏன் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல காலமாவே நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் பாத்தீங்கன்னா த்ரில்லர் தான் அவருடைய கான்செப்டா இருக்கும். அதாவது பல படங்கள் எம்ஜிஆருடைய படங்கள் பாத்தீங்கன்னா அது எல்லாமே த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். த்ரில்லர் என்பது காலங்காலமா மக்கள் மத்தியில ஊறி போன ஒரு விஷயமா நான் பாக்குறேன். நம்ம ஒரு திரைப்படத்துக்கு போனோம்னா 2.5 மணி நேரம் நம்மள அப்படியே என்கேஜ் பண்ணணும், த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸா நம்ம ஆடியன்ஸ் மாறி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் வேற. ஆனா ஒரு த்ரில்லர் அப்படின்னு வந்தாலே அவங்க அந்த 2.5 மணி நேரம் டோட்டலா என்கேஜிங்கா ஒரு படத்தை பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்துருவாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பை ஒரு படம் பூர்த்தி பண்ணுச்சுன்னா அந்த படம் பெரிய லெவல்ல வெற்றி அடையும். இப்ப 2 திரைப்படத்தை நான் உதாரணமா சொல்ல விரும்புறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா 11 அப்படின்ற படம், இன்னொன்னு 10 Hours என்ற படம். இந்த 2 திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா திரையரங்குல மிக பெருசா வெற்றி அடையல. ஆனா என்ன நடந்ததுன்னா ஓடிடில வந்த பிறகு இந்த 2 படங்களும் ரெக்கார்ட் பிரேக்கிங் வியூஸை கொண்டு வந்திருக்கு அந்த பிளாட்ஃபார்ம்களுக்கு. அதாவது அமேசான் பிரைம்ல ரெவென்யூ ஷேரிங்ல போட்டு இந்த படம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. அதுவும் 11 என்ற படம் ஒரு 3 வாரங்கள் ட்ரெண்டிங்ல போய் ஆல் ஓவர் இந்தியால மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகி பெரிய வசூலை ஓடிடி மூலமாவே அந்த தயாரிப்பாளர் கொண்டு கொடுத்திருக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன்ல. இப்போ ஏன் த்ரில்லர் ஜானர் மக்கள் இவ்வளவு ரசிக்கிறாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு 2.5 மணி நேரம் அவங்கள நான் ஸ்டாப்பா என்கேஜ் பண்ற மாதிரி ஒரு கதையை கொடுத்துட்டாலே போறோம், அவங்க அதை ரசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ DNA படத்தை எடுத்த உடனே காமிப்பாங்க ஒரு குழந்தை கடத்தல் எப்படி ஹாஸ்பிட்டல் நடக்குது அப்படின்னு காமிச்ச உடனே நம்மளுக்கு பதப்பதிப்பு வந்துடுது. ஐயோ கண்டிப்பா ஹீரோனுடைய குழந்தை தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ முதல் காட்சியிலேயே முதல் 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கதைக்குள்ள நம்ம போயிடணும். இப்போ நீங்க மார்கன் படத்தை எடுத்துங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிப்பாங்க ஒரு பெண்ணை நடந்து போயிட்டே இருப்பா. வீட்டுக்குள்ள நடந்து போகும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு இன்ஜெக்ஷன் ஏத்துவாங்க. இன்ஜெக்ஷன் ஏத்த உடனே அந்த பொண்ணு உடல் கருகி கருப்பாயி உழுந்து செத்துருவாங்க. அவளை தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு அந்த கில்லர் போயிடுவான். இப்போ இந்த விஷயத்த டிவி நியூஸ்ல பாக்குற ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா விஜய் ஆண்டனி அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு சைடு இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பார், கருப்பா இருப்பாரு. அவருக்கும் இன்ஜெக்ஷன் ஏத்திருப்பாங்க, ஆனா காப்பாற்றப்பட்டிருப்பாரு. அவரும் அதே மாதிரி கருப்பு ஒரு இதுல இருப்பாரு, உருவத்துல இருப்பாரு. இப்போ அவருக்கு இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆயிடும். என்ன காரணம்னா அவருடைய மகளையும் இப்படிதான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்போ அவர் உடனே இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும், ஏன்னா இவன் தான் என் மகளை கொலை பண்ணியிருக்கணும், நான் இப்படி ஆனதுக்கு அவன் தான் காரணம், என் மகள் செத்ததுக்கும் அவன் தான் காரணம், அவனை பிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு பாம்பேல இருந்து சென்னை வருவாரு. அதுதான் மார்கன் படத்துல கதையா சொல்லியிருப்பாங்க. அப்போ
ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்க ஆடியன்ஸை உள்ள கொண்டு வந்துடணும். நம்ம சொல்ற ஒரு விஷயம் வந்து 10th மினிட்குள்ள ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா 100% அந்த கதையோட அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. த்ரில்லர் படத்துல வந்து நான் ரொம்ப ஸ்லோவா கதைக்கு வரேன், ஒரு 30-40 நிமிஷம் கழிச்சு கதைக்கு வரேன்னா ஆடியன்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, ஐயோ என்னடா த்ரில்லர்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ த்ரில்லர் படத்துல மிக முக்கியமான எலிமெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, எவ்வளவு குயிக்கா நீங்க வந்து கதைக்குள்ள வரீங்களோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஆடியன்ஸ் படத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இப்படி குயிக்கா கொண்டு வரணும்னா நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து கம்பெல்லிங்கான ஒரு ஹீரோ கேரக்டரா இருக்கணும். கம்பெல்லிங் அப்படின்னா அந்த கேரக்டரோட நம்ம 100% ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். இப்போ மார்கன் படத்தை எடுத்துட்டீங்கன்னா ஹீரோ கேரக்டர் நம்ம ஏன் ஐடென்டிஃபை பண்றோம்? ஏன்னா இன்ஸ்டன்டா நம்மளுக்கு தெரியுது அவர் மகள் இதனாலதான் செத்து போயிருக்காரு, அவரும் உடல் கருகி இருக்காரு, அவர் கண்டிப்பா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கான நோக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்ம கம்பெல்லிங்கான ஒரு ஹீரோ கேரக்டரா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரிதான் நீங்க டிஎன்ஏ படத்தை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லியிருப்பாங்க. காதல்ல தோன்றிருப்பாரு, அது பிறகு குடியால பாதிக்கப்பட்டிருப்பாரு அதர்வா கேரக்டர். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கிடைக்குது, வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை காணாம போகுது. அந்த ஹீரோ எப்படி வந்து அந்த குழந்தையை போய் ட்ரேஸ் பண்ணுவாரு? நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில பல தோல்விகளை பார்த்த ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கிடைச்ச ஒரே நம்பிக்கை வந்து அவருடைய மனைவியும் குழந்தை தான். அந்த குழந்தைய யாரோ தூக்கிட்டாங்கன்னா அவன் எப்படி இந்த குழந்தையை ட்ரேஸ் பண்ணணும்ன்றதுக்காக எவ்வளவு போராட்டங்களை பண்ணுவான் அப்படின்ற ஒரு கம்பெல்லிங்கான ஒரு ஹீரோ கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஹீரோ கேரக்டரோட டிராவல் பண்ண முடியுது, அந்த ஹீரோ கேரக்டர் லைக் பண்ண முடியுது, அந்த ஹீரோ கேரக்டர் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ ஒரு த்ரில்லர் படத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்பெல்லிங்கான ஒரு ஹீரோ கேரக்டர் நம்ம கொடுத்தே ஆகணும். அந்த ஹீரோ கேரக்டருடைய பர்பஸ், ரீசன், அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்றத ரொம்ப தெளிவா நம்ம முதல் 10 நிமிஷம் சொல்லிட்டோம்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலா அந்த கதையோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் டிஎன்ஏ படத்துல பல பேர் கமெண்ட் பண்ணதே என்னன்னா, எதுக்கு இவ்வளவு தொலைவு நீங்க லாங்கா சொன்னீங்க ஹீரோ கேரக்டர், முதல்லயே வந்திருக்கலாமே அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒரு ஹீரோ கேரக்டர் காமிச்சாதான் அவன் ஏன் இவ்வளவு தொலைவு போராடுறான்றதுக்கான ஒரு சரியான ஜஸ்டிபிகேஷனா இருக்கும். அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லன் கேரக்டர் வேணும். இன்ட்ரெஸ்டிங்னா சாதாரணமான ஒரு வில்லனை நீங்க கொண்டு வந்து த்ரில்லர் படத்தை கொடுத்தீங்கன்னா எந்த வகையிலுமே நம்மளுக்கு வந்து பெரிய ஐடென்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் அப்படின்னா புதுமையான வில்லன், இதுவரையும் பார்க்காத ஒரு வில்லன் நம்ம காமிச்சாகணும். ஒரு உதாரணமா 11 படத்துல சொல்லலாம். 11 படத்தை நீங்க பார்க்கறனா ஓடிடி போய் பாருங்க, அமேசான் பிரைம்ல இருக்கு. அதுல வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அதுல சொல்லிட்டா நீங்க வந்து ரொம்ப ஸ்பாயிலரா சொல்லிட்டீங்கன்னு சொல்வீங்க. 11 திரைப்படம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் கேரக்டர் தான். அந்த வில்லன் கேரக்டர் டிபிக்கல் வில்லன் கிடையாது. நீங்க ஒரு நல்ல த்ரில்லர் படத்துல டிபிக்கல் வில்லன் கொண்டு வந்தீங்கன்னா மொத்தமா காலி, உங்களுக்கு எந்த வகையிலுமே அந்த படம் வந்து கனெக்ட் ஆகாது. இப்ப டிஎன்ஏ படத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த குழந்தையை கடத்திட்டு போனது ஒரு பெரிய கார்பரேட் வில்லன், ஒரு பெரிய வந்து ஆர்கான் ட்ரேடிங் வில்லன் அப்படிலாம் அவன் காமிக்கல. ஒரு சாதாரணமான மனிதன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவந்த ஒரு மனிதன் எப்படி வந்து குழந்தைகளை கடத்துறான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. சோ அந்த வில்லன் கேரக்டரே ரொம்ப சர்ப்ரைஸா படத்துல இருக்கும். இப்படி ஒவ்வொரு திரைப்படத்திலுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ப்ரைஸா கொண்டு வரணும், ஸ்பெஷலி வில்லன் கேரக்டருக்கு. மார்கன் திரைப்படத்திலும் யார் வில்லன் அப்படின்னு நம்ம எண்ட்ல பார்க்கும்போது வாவ் இவங்களா வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கும். சோ ஒரு வில்லன் கேரக்டரை எவ்வளவு சர்ப்ரைசிங்கா நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு வந்து அந்த படத்து மேல அட்ராக்ஷன் ஆடியன்ஸ்க்கு வந்துடும். ஒரு த்ரில்லர் படத்துல அடுத்தது மிக முக்கியமான எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லுவாங்க. கதை வந்து எவ்ரி 10 நிமிடங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த டர்னிங் பாயிண்ட்ஸ் வந்து ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் சர்ப்ரைஸும் கரெக்டான ஒவ்வொரு 10 நிமிஷம் நீங்க கொடுத்துட்டு வரும்போது, அதாவது இதுதான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கும் போது இது இல்ல இன்னொன்னு, இதுதான் எதிர்பார்க்கும் போது இது இல்ல இன்னொன்னு அப்படின்னு தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க பிளாட்டா ஒரு கதையை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு த்ரில்லர் படத்துல அவங்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இருக்காது. அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் என்ன சர்ப்ரைஸ் பண்ணு, ஏதாவது வகையில நான் எதிர்பார்க்காத விஷயங்களை கொடு அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதும் போதே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான் த்ரில்லர்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்குறோம், எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கோம். இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் மனசுல வச்சுக்கணும். இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளோட புத்திசாலி. அவங்க நம்ம தாண்டி நிறைய படங்களை பார்க்கறாங்க, பல லாங்குவேஜ்ல பார்க்கறாங்க, அவங்களுக்கு பல த்ரில்லர் படங்களை பார்த்த அனுபவம் இருக்கு. அவங்க படம் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துலயோ இல்ல 10 நிமிஷத்துலயோ இல்ல இன்டர்மிஷன்லயோ இவன் தான் வில்லன் ஆர் இவதான் வில்லி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னே படம் காலி. நான் பல படங்கள்ல பார்த்திருக்கேன், என்னுடைய படங்கள்ல அனுபவத்தில் நான் பார்த்திருக்கேன். ஒரு த்ரில்லர் படத்துல இன்டர்மிஷன்ல அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் வில்ல இல்ல இவதான் வில்லி அப்படின்னு சொல்லிட்டாலே அது பிறகு அவங்க படத்தை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, தேமேன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை, ஏன்னா அவங்க மைண்ட்ல செட் ஆயிட்டாங்க இவன் தான் வில்லன்னு. கடைசியில அவன் தான் வில்லன் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா படம் காலி. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் அப்பயே சொல்லிட்டேனே உனக்கு தான் இந்த படம் இவன் தான் வில்லன்னு சொல்லிட்டு, என்ன பெரிய சர்ப்ரைஸ், இவன் வந்து இதை எப்படி பண்ணா எதுக்கு பண்ணாதான் சொல்ல போறீங்க, இது என்ன பெரிய விஷயம் இருக்கு, இது ஒரு கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ ஒரு த்ரில்லர் படத்துக்கு எழுதுற ஸ்கிரீன் பிளேல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்க பீட் பண்ணணும்.
ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து இவன் தான் வில்லன் சொல்றாங்க பாத்தீங்களா, அவன் இல்ல வேறொத்த அப்படின்னு கடைசியில நீங்க கன்வின்சிங்கா சொல்லும்போது ஆடியன்ஸ் வாவ் இவனா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணமா போர்த்தொழில் படத்தை நான் சொல்வேன். போர்த்தொழில் படம் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பீட் பண்ணுச்சு. அதாவது இவன் தான் வில்ல, இவன் தான் பண்றா அப்படின்னு வரும்போது கடைசியில ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க. அப்படியே சரத்பாபுவா இவரா வில்ல அப்படின்னு வரும்போது அவர் மட்டுமே வில்ல இல்ல இன்னொருத்தனும் அப்படின்னு சொல்லி வரும்போது வாவ் இன்னொரு விஷயம் இருக்கா அப்படின்னு ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்களோ அதை பீட் பண்ணிட்டே இருந்ததுட்டு தான் விக்னேஷ் ராஜாக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. போர்த்தொழில் தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஒன் ஆஃப் த பெஞ்ச்மார்க் த்ரில்லர் படமா மாறுச்சு. ஒரு த்ரில்லர் படத்துல ஆடியன்ஸை சேலஞ்ச் பண்ணணும் ஒரு ரைட்டர். இந்த கொலைகளை யார் பண்றாங்க, இதுக்கு காரணம் யாரு, நீ கண்டுபிடி பார்க்கலான்னு ஒவ்வொரு 10 நிமிஷம் சொல்லிட்டே இருக்கணும். ஆனா அவங்க யாரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. கடைசியில இன்னொருத்தரை காமிக்கும் போதுதான் ஆடியன்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எப்படி பீட் பண்றோமோ அந்த அளவு படத்தினுடைய வெற்றியும் மிக பெருசா மாறும். ஏன்னா எப்போ ப்ரெடிக்டபிளான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரையோ இல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரையோ ஏதாவது வகையில நீங்க த்ரில்லர்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்க படம் காலி. 100% எந்த வகையிலும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் ஒரு உதாரணமா அதுக்கு நான் சொல்லிடுறேன். என்னுடைய ஒரு படைப்புல நான் சொல்றேன், இது எப்படி நீ எடுத்த என்ன கூட்டு நீங்க திட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா உண்மையை சொல்றேன். கொலை அப்படின்ற ஒரு படத்தை நாங்க எடுத்தோம் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்புல. அந்த படத்துடைய கதையை நான் வந்து டைரக்டர் சொல்லும் போதே நான் சொன்னேன், சார் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு, கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் சொல்லும் போது, இல்ல சார் நான் பிரமாதமான மேக்கிங் மூலமா பல விஷயங்கள் நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன், ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பிரசன்டேஷன் மூலமா ஆடியன்ஸை நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் ரொம்ப லிமிடெட் சார், ஆடியன்ஸ் கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க இவன் தான் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கடைசியில அவன் தான் கொலை பண்ணா சொன்னாலே ஆடியன்ஸ் சொல்லுவா இதான் எனக்கு தெரியுமே, ஃபர்ஸ்ட் 20 நிமிஷமே நான் கண்டுபிடிச்சிட்டேனே, அதுக்கு எதுக்கு நீ இந்த வந்து 2.5 மணி நேரம் படத்தை கொடுத்தேன்னு என்ன வந்து திட்டுவாங்க சார் சொல்லும் போது டைரக்டர் ஒத்துக்கவே இல்லை. எங்க படத்தினுடைய ஹீரோவான விஜய் ஆண்டனி அவர்கள் சொன்னாரு, சார் நீங்க அப்படி சொல்லாதீங்க, ஒரு நல்ல திரைப்படம் வந்து நாங்க நல்ல அழகா கொண்டு வந்துருவோம், இந்த படைப்பு வந்து பிரமாதமா வந்துடும், ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில வரும். ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து இன்டர்நேஷனல் திரைப்படங்களை ஒர்க் பண்ணவர். நாங்க அந்த படத்தை எடுக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களும் அந்த படத்துல ஒரு பார்ட்னரா இருந்தாரு. இப்போ ஒரு பார்ட்னரா அவர் சொல்லும் போது நம்ம ஏத்துக்கணும்ல. சார் வேற வழி இல்லாம நம்மளுக்கு கன்விக்ஷனே இல்லை. நான் வந்து மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். அந்த படம் எடுக்கும் போதே நான் சொல்லிட்டே இருந்தேன், சார் எனக்கு கன்விக்ஷனே வரமாட்டேங்குது, ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும் இவன் தான் வில்லன் தெரிஞ்சாலே இந்த படத்துல டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். படைப்பா கடைசியில படமா வந்து முடியும் போது நான் படத்தை பார்த்து சொன்ன ஒரே விஷயம், நான் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. ஆடியன்ஸ் கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷத்துலயே ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல இன்டர்மிஷன்லயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் வந்து மொத்தமா செகண்ட் ஹாஃப்ல நம்ம சொல்ற எந்த பிளேயும் ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண போறதுல சொன்னேன். அதுதான் நடந்தது. கொலைப்படம் எங்களுக்கு எந்த விதத்துல வெற்றி தரல. ஆனா இதே டைம் நீங்க வந்து அதுக்கு முன்னாடி நானும் விஜய் ஆண்டனி அவர்களும் டிராவல் பண்ண கொலைகாரன் படத்தை சொல்லணும். அந்த படத்துல நான் அசோசியேட் ஆகும்போது நான் கண்டிப்பா சொன்னேன் இந்த படம் வெற்றி அடையும் சொன்னேன். ஏன்னா கொலைகாரன்ல அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப அருமையா அந்த படத்தை வந்து அந்த இயக்குனர் எடுத்து கொடுத்திருந்தாரு. அதுவும் விஜய் ஆண்டனி அண்ட் அர்ஜுன் சார் 2 பேருமே சேர்ந்து பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. சோ கொலைகாரன் படம் ரொம்ப அழகான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா மாறுச்சு. ஆனா கொலை படம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி உருவாகல. நான் வந்து முதல்ல இருந்தே டவுட்ல தான் இருந்தேன். அப்பதான் நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் எடுக்கும்போது உங்களுக்கே டவுட் இருந்தா அந்த படத்தை எடுக்கவே கூடாது. இந்த கொலை படம் மூலமா நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கதை ஓப்பன் பிளே இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கதையை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ரொம்ப டீட்டெயிலா கதையில இறங்கி ஆடியன்ஸ் எப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்க எதிர்பார்ப்பை பீட் பண்ற மாதிரியான ஒரு திரைக்கதையா, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த கதை வந்து எவ்வளவு அழகா இவங்க கொண்டு போறாங்க, அதாவது த்ரூ அவுட் த கதை வந்து எவ்வளவு எங்கேஜிங்கா போயிட்டு இருக்கு, இப்படி கம்பெல்லிங்கான கேரக்டர் இருக்கா, சர்ப்ரைசிங்கான வில்லன் கேரக்டர் இருக்கா, இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு த்ரில்லர் படத்தை ஒத்துக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த த்ரில்லர் படம் சாதாரண த்ரில்லர் படமா போய் மக்கள் மத்தியில எந்த வித அட்ராக்ஷன் இல்லாம போயிடும். த்ரில்லர் கதைகள் எப்படி இருக்கணுன்றத பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லும் போது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும், எல்லா திரைப்படங்களுக்கும் அடிப்படை என்னன்னா எமோஷனல் கனெக்ட் தான். நீங்க வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் எடுத்துங்க, இல்ல வந்து நீங்க காமெடி படம் எடுத்துங்க, த்ரில்லர் எடுத்துங்க, எது எடுத்துட்டாலும் அடிப்படை என்னன்னா எமோஷன் தான். எமோஷன் இல்லாம ஒரு படத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த வகையிலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது நான் த்ரில்லர் படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேக்ஸுமே இல்லாம, ஹீரோக்கு எந்த ஸ்டேக்ஸுமே இல்ல, நம்ம யாரோட டிராவல் பண்றோமோ அவருக்கு எந்த ஸ்டேக்ஸுமே இல்லைன்னு வச்சுங்களேன், அவருக்கு எந்த வகையிலும் லாஸ் கிடையாது, சும்மா சாதாரணமா இன்வெஸ்டிகேட் பண்றாரு வச்சுங்களேன், நம்மளுக்கு எந்த வகையிலுமே அந்த படத்துல எமோஷனல் கனெக்டே வராது. எமோஷனல் கனெக்ட் வரணும்னா அந்த கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆயிடணும். இப்போ நீங்க வந்து மார்கன் படத்தை எடுத்துங்க, அவருக்கு எமோஷனல் கனெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தன் மகளுடைய சாவுக்கு காரணமானவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ தேடுறாரு. டிஎன்ஏ படத்துல ஹீரோவனுடைய குழந்தை காணாம போகுது, அந்த குழந்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ தேடி ஓடுறாரு. ஸோ எமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. நீங்க அது பிறகு 11 படத்தை எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி வந்த படங்களை எடுத்துங்க, எல்லா திரைப்படங்களையுமே பாத்தீங்கன்னா அடிப்படை என்னன்னா
எமோஷனல் கனெக்ட். அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டரோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த எமோஷனல் கனெக்டே இல்லாம நீங்க பிளேன் இன்வெஸ்டிகேட்டிவ் படத்தை கொடுத்தீங்கன்னா அது ஒரு டிராமாவா இருக்கும் அந்த ஸ்கிரீன்ல. அந்த டிராமாவை பார்க்கும்போது ஓகே ஒரு நல்ல த்ரில்லரா கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் எமோஷனலா எந்த வகையிலும் என்ன வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிடுவாங்க. எமோஷனல் கனெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கும் போது எமோஷனல் கனெக்ட் வருதா இல்லையா, அந்த மெயின் கேரக்டரோட நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகி டிராவல் பண்ண முடியுதா இல்லையன்றதை நீங்க கதை படிக்கும் போதோ இல்ல கதை உருவாகும் போதோ என்ஷூர் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு த்ரில்லர் கதை எழுதும் போதோ இல்லை உருவாக்கும் போதோ நம்ம மீண்டும் மீண்டும் மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறாங்க இல்லை 2.25 மணி நேரம் படம் பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கொடுத்து ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ்னா அப்படியே பயப்படணும் ஆடியன்ஸ், ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கி கம்பெலிங் கேரக்டர்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் வில்லனோட நம்ம எமோஷனலான ஒரு ஜேர்னியை கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல த்ரில்லர் படத்தை கொடுக்க முடியும், வெற்றியும் அடைய முடியும். இப்ப இருக்கிற சேலஞ்சே அப்படிப்பட்ட கதைகள் ரேரா தான் வருது, அதனாலதான் பல வெற்றிகள் கிடைக்கிறது இல்ல. இந்த படங்களை பெஞ்ச்மார்க்கா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து படங்கள் உருவாக்குறவங்க அதை விட பெட்டரான படமா கொடுக்கும்போது அவங்க படங்களும் லேண்ட்மார்க் படங்களா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமால த்ரில்லர் படங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, ஒரு மினிமம் கேரண்டி வெற்றிகளை எப்படி கொடுக்குதுன்றதை பத்தி நான் டீடைலா பேசினேன். முக்கியமா த்ரில்லர் படங்கள்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணுன்றத பத்தி நான் டீடைலா பேசினேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.